அன்பான இலக்கிய பற்றை தக்கலையுடைய பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய நண்பர் குமரி ஆதவன் அவர்கள் முன்னின்று நடத்துகிற இந்த அருமையான புத்தக வெளியீட்டு நிகழ்வினுடைய தலைமை தாங்குகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய நிறைந்த அன்பையும் நன்றியையும் நான் அவருக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலிருந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக நான் இலக்கிய விழாக்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு இன்றைக்கு அதிகாலை ஒரு 4 மணி அளவில் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டிருந்தார். என்னையெல்லாம் அதிகாலை 4 மணிக்கு ஒருவர் நம்பி வாய்ஸ் நோட் போடுகிறார் என்று சொன்னால் அவர் என் மீது எவ்வளவு பெரிய அன்புடையவராக நம்பிக்கையுடையவராக இருப்பார் என்று எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அவர் எனக்கு அதிகாலை 4 மணிக்கு அனுப்பிய அந்த வாய்ஸ் நோட்டை நான் காலை 11 மணிக்கு கேட்டேன். காலை 11 மணிக்கு கேட்டுவிட்டு நான் அவருக்கு பதில் சொன்னபோது அவர் அடுத்த மறுநொடியே இன்னொரு அதற்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு தொடர்ந்து ஆளுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர் குமரி ஆதவன் அவர்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது காலம் எனக்கும் அவருக்குமான தொடர்பு. 2 பேரும் 2 பகுதிகளில் நீண்ட யாத்திரையை செய்திருக்கிறோம். அவரும் ஒரு சாதாரணமான அனுபவம் என்பதல்ல, அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான அனுபவங்கள். அவர் இந்தியாவினுடைய அந்த நாகாலாந்துடைய அனுபவங்கள் எல்லாம் அவர் பேச சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோன்னா அவ்வளவு மலைப்பாக இருக்கும். ஒரு மனிதன் இவ்வளோ ஏன் எழுதுகிறான், ஒரு தொடர்ந்து பேசுகிறான், எப்படி ஒரு மனிதன் கலைஞனாக மாறுகிறான், அவன் எப்படி இந்த சமூகத்தை தொடர்ந்து அவதானித்து கொண்டே இருக்கிறான் என்பதையெல்லாம் அந்த மனிதனுடைய அவனுடைய பிரயாணங்களிலே இருந்து அவன் இந்த உலகத்தை கடந்து போகிற அந்த தொலைவுகளிலே இருந்து கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு நீண்ட அனுபவம் உடைய நண்பர் குமரி ஆதவன். எங்கள் கல்லூரி காலத்திலே இருந்து அந்த நாடகம் போடுகிற அடங்காப்பிடார் என்று ஒரு நாடகம் சொன்னார். அப்போதெல்லாம் தெரியாது எங்களுக்கு தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய தகவலின் வழியாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு நான் அப்படி ஒரு தலைப்பு எழுத மாட்டேன். அது குறிப்பாக பெண்ணை மதிக்க வேண்டும், பெண்களை போற்ற வேண்டும், பெண்களை உயர்வாக கருதுகிற சமூகம் என்பதுதான் ஒரு அழகான சமூகம் என்கிற சிந்தனை இன்றைக்கு நமக்கு வந்திருப்பதை போல் அன்றைக்கு அல்ல. அன்றைக்கு அது ஒரு வேடிக்கையாக நம்முடைய தலைகளிலே ஏற்றப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் வைக்கக்கூடிய ஒரு தலைப்பாக அந்த நாடகம் இருந்தது. நாங்கள் எல்லோரும் கூடி சிரிப்பதற்காக அப்படி ஒரு தலைப்பை வைத்திருந்தோம். எங்களுடைய முதன்மையான நோக்கம் என்பது அந்த அவையிலே சிரிப்பது, சந்தோஷமாக சிரிப்பது. ஒரு வனாந்தரத்திலே உட்கார்ந்திருந்தோம் 8-10 நாட்கள். அங்கு கரண்ட்டும் கிடையாது, ஒன்றும் இருக்காது. அப்படியான இடத்துல ஒரு நாடகம், திடீரென தோன்றிய நாடகத்தில் அவரையும் ஒரு பாத்திரமாக இணைத்து கொண்டு ஒரு நாடகம் நடத்தியிருந்தோம். மிக அழகான ஒரு நிகழ்வாக இருந்தது. அந்த மலரும் நினைவுகளை எல்லாம் ஆதவன் இங்கே பகிர்ந்திருக்கிறார். மீண்டும் நமக்கு யாராவது நம்முடைய அன்பு செலுத்துகிறவர்கள் நம்மளை ஒரு நீண்ட காலங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போவார்கள் என்று சொன்னால் அது ஒரு மகிழ்வான தருணமாகத்தான் இருக்கும். நாம் அவற்றிற்காக ஏங்குகிறோம். நாம் எல்லோருக்கும் திரும்ப திரும்ப நாம் விரும்புவதெல்லாம் நம்முடைய பால்ய காலங்கள், நம்முடைய பால்ய காலத்தினுடைய நிகழ்வுகளை யாராவது அன்போடு நம்முடைய காதின் அருகே இருந்து சொல்லி கொண்டிருந்தால் அவை ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த வகையில் அந்த நினைவுகள் எல்லாம் யோசித்து பார்த்தால் ரொம்ப தூரத்திற்கு பின்னால் இருந்தாலும் கூட ரொம்பவும் பிரைட்டாக, ரொம்பவும் பசுமையாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது 2 நூல்கள் கிட்டத்தட்ட எனக்கு என்னை தலைமை தாங்க வைத்து 2 நூல்களையும் என்னை கொண்டு வெளியிட வைத்திருப்பது எல்லாம் அவர் ஒரு அன்பு அல்லது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஒரு கௌரவமாக அல்லது அந்த ஒரு மதிப்பாகத்தான் நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். அதற்கு தனிப்பட்ட முறையில் இந்த நூலாசிரியர்களுக்கும் இந்த இலக்கிய பற்றையினுடைய அமைப்புக்கும் நண்பர் ஆதவனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிரதியை முதல் பிரதியை வாங்கி பெற்றுட்டு இன்னும் அதனுடைய உரை நிகழ்த்து இருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எழுத்தாளர் மலர்வதி அவர்கள்,
அதுபோல இன்னொரு பிரதியை பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆசிரியர் எழுத்தாளர் சப்திகா அவர்கள், ஆய்வுரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய கடலம்மா ஜூடி ஆசிரியர் அவர்கள், திரு அன்பிற்குரிய திரு நாகராஜகுமார் ஆசிரியர் அவர்கள், 2 நூலாசிரியர்கள் கவிஞர் ஆஹிரா, அப்பாத்துறை வேணாளர். ஆஹிரா ஆண்டனி கிளமண்ட் ராப்சன், நான் சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பேரை. ஓகே, அப்படி அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த அவையிலே நிறைய ஆளுமைகள் இருக்கிறார்கள். அருமைக்குரிய நண்பர் கவிஞர் நட சிவகுமார் இருக்கிறார். இந்த அவையிலே நிறைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் வணக்கத்தினையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அன்புள்ள மாணவருக்கு படிச்சிட்டேன். நேற்று இரவு ஒரு 68 பக்கம் 70 பக்கம் நேற்று இரவு இந்த புத்தகத்தை வாசிக்க முடிந்தது. எனக்கு அவருடைய சிற்பியை செதுக்கி சிற்பங்கள் இப்போ தான் எனக்கு அந்த புத்தகம் கிடச்சிச்சு. ஆனாலும் கூட அவையிலே இருந்து நான் அதில் ஒரு கட்டுரையை வாசித்திருக்கிறேன். ஒரு கட்டுரையை வாசித்த போது எனக்கு அந்த நூலுடைய முகாந்திரத்தை அந்த தலைப்போடு வைத்து பொருந்தி கொள்வதற்காக முடிகிறது. நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய அன்பாளர்களாக இருக்கிறோம். ஒரு அர்த்தத்தில் நம் எல்லோரிடமும் அன்புதான் நிறைந்து கிடக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீது செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகளாக இருக்கலாம். ஆனால் கவிஞர் ஆஹிரா அவர்கள் ஒரு நூலாக அதனை தந்திருக்கிறார். ஒரு மிக எல்லையற்ற ஒரு கருணை பெருக்கெடுக்கிறது. இந்த நூலை நான் நேற்றிரவு வாசிக்கிற பொழுது அதைத்தான் உணர்ந்தேன். ஒரு 2 கட்டுரையை வாசித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு தோன்றியது, இது மாணவர்களுக்கு எழுதியிருக்கிறார். மாணவர்களுக்கு கடிதமாக எழுதியிருக்கிறார். அவருடைய சிறிய சிறிய மாணவர்களுக்கும் அல்லது ஒரு +1 10th இது மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு அவர் அந்த இதை எழுதியிருக்கிறார். ஒரு மாணவனுக்கு எழுதிய புத்தகத்தை நான் ஏன் வாசிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எனக்குள்ளால் உருவாகி, ஆனால் எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி பேசணும், அதனால் கொஞ்சம் படிச்சிடும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சிறுவனாக மாற்றுகிறது. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். நம்ம எல்லாருமே திரும்ப எப்படியாவது இளமை திரும்புறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ஒரு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறது உலகத்தில். யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு மருந்து இருக்குது, உடனே உங்களுக்கு ஒரு 25 வயசு குறைஞ்சிடும் அப்படின்னா நம்ம அவ்வளோ பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போயிடுவோம். அதில் வர்ணங்கள் பூசிக்கொள்வது, அலங்காரம் செய்து கொள்வது, நம்ம இன்னும் எந்த வகையாக உடையோ ஏதோ ஒன்று என்னத்தையோ ஒன்று போட்டு நம்ம கொஞ்சம் இளைஞனாக இருக்கும் அல்லது இளைஞர்களைப் போல இருக்கிறோம், இளமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோற்றத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு எல்லாம் ஆகப்பெரிய கடப்பாடு என்பது நம் மனதுக்குள் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நூலாசிரியர் அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய நேரத்திலே நம்மை மாணவனாக, நம்மை சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக நம்மை கடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லக்கூடியது ஒரு பேரானந்த அனுபவமாக எனக்கு உணர முடிந்தது. நான் உணர்ந்த பிறகு இந்த புத்தகத்தை மிக தீவிரமாக வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். நான் நிறைய நேரங்களிலே சொல்லுவதில்லை, நீங்கள் படியுங்கள், வாசியுங்கள் என்று. குறைந்தபட்சம் ஒரு 2-3 பக்கங்களாவது ஒரு நாள் வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நண்பர்கள்ட்ட சொல்கிறதுண்டு. சமீபத்தில் நான் சந்தித்த கொஞ்சம் பெரிய மாபெரும் ஆட்கள், மனிதர்கள், அவர்கள் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் உடையவர்கள் சிலர் இருந்தார்கள். வாசிப்பே இல்லாத பழக்கம் அவங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற அப்படி எந்த பழக்கமுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு நாளிதழ் கூட வாசிக்காதவங்க. ஈவன் இப்படி ஒரு அழைப்பிதழ் கொடுத்தா கூட வாசிக்க மாட்டாங்க. அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த 2 மனிதர்களையும் ஒரே நேர்கோட்டில் நான் சந்திக்கிறேன். இந்த 2 மனிதர்களுடைய செயல்பாடுகளிலும் இந்த 2 மனிதர்களுடைய வெளிப்பாடுகளிலும் ஏராளமான வித்தியாசம் இருப்பதை மிக நுட்பமாக அவதானிக்க முடிந்தது. அவர் ஒருத்தர்கிட்ட அதை வாசிக்கக்கூடியவர் அவருடைய பார்வை, அவருடைய விசாலம் என்பது அழகானது. நீ வாசிக்கக்கூடியாதவங்க, பழக்கம் இல்லாத ஒருவர், அவரும் வாழ்கிறார். இப்போ நீங்கள் இன்னும் சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்றவங்களுக்கும் தெரியாமல் சாப்பிட்றவங்களுக்கும் அது போய் கிடைக்கத்தானே செய்யும். அவரும் வாழ்கிறார். ஆனால் அவர் இறுக்கமாக இருக்கிறார். அவருக்கு சில விஷயங்களை புரிந்து கொள்வதிலேயோ சமயோஜிதமாக அங்கும் இங்குமாக ஒன்றை அவதானிப்பதிலேயோ அவருக்கு சில சிரமங்கள் இருக்கிறது. ஒரு வாசிப்பு பழக்கமுடைய ஒருவர் அவர் நெகிழ்ந்து போய் பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டும் பல தன்மைகளோடு இருப்பதைப் போல ஒரு வாசிப்பு பழக்கம் இல்லாதவர் அவ்வாறு நேர் எதிர்மாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உளவியல் ரீதியாக அணுக முடிந்தது. இங்கு ஒரு மாணவர்களுக்கு
மாணவர்னா நம்ம எல்லாருமே மாணவர்கள் தான், நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். குழந்தைகள் எழுதக்கூடிய புத்தகம் நமக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. நாம் நிறைய விஷயங்கள் தெரிந்ததை போல நாம் கருதி கொண்டிருப்போம். சிறுவர்களுக்கு எழுதப்படுகிற இது போல புத்தகங்கள் அல்லது சிறுவர்களை குறிவைத்து எழுதப்படுகிற புத்தகங்கள், இது போன்ற புத்தகங்களை நாம் வாசிக்கிற பொழுது நாம் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். நீங்கள் இப்போ நான் எடுத்த உடனே பெரிய விஷயத்தை தான் கற்றுப்பேன் அப்படிங்கிறது போகிறதுங்கிறது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாமல் போகக்கூடிய சிக்கல் உண்டு. இந்த நூல்களை, இது போன்ற நூல்களை குழந்தைகளோடு சேர்ந்து நாம் வாசித்து அல்லது குழந்தைகளோடு இந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை உரையாடுகிற பொழுது நாம் மிகப்பெரிய ஒரு கற்பிதங்களை கற்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். நண்பர்களே, ஒரு 13 வயது பையன், அவனுக்கு பசி, வறுமை, அவன் படிக்க முடியவில்லை, அவனுக்கு படிப்பதற்கான வாய்ப்பில்லை, வறுமையிலே சிக்கி தவிக்கிறான். ஒரு நாடக கொட்டகைக்கு வெளியே உட்கார்ந்துருப்பான். அவன் அந்த நாடக கொட்டகைக்கு கிட்ட உட்கார்ந்துருப்பான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படி உட்கார்ந்துருப்பான். அந்த நாடக கொட்டகைக்கு நாடகம் பார்க்கறதுக்காக ஒரு செல்வந்தன் குதிரையிலே வருகிறான். அவன் வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறான், தம்பி, இங்கே வந்து குதிரையெல்லாம் விட்டுட்டு போனால் காணாமல் போயிடுது, யாராவது திருடிட்டு போயிடறாங்க. நான் நாடகம் பார்த்துட்டு வர்றது வரைக்கும் நீ இந்த குதிரையை பார்த்துக்கிடணும், உனக்கு நான் வந்து முடிஞ்சு பைசா தரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறான். அவன் அந்த பையனுடைய பார்வையில் குதிரையை ஒப்படைச்சிட்டு எங்கே போகிறான்? நாடகத்துக்கு போகிறான். அந்த செல்வந்தன், இந்த பையன் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருக்கக்கூடிய பையன் குதிரையை பார்க்குறான். குதிரையை பார்த்தா குதிரை கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அப்போ இவனுக்குள்ள இயல்பாக ஒரு அழகியல் இருக்குது. அந்த பையனுக்குள்ளாடி ஏதோ ஒரு அழகியல் அவனுக்குள்ள, ஒரு எஸ்தட்டிக்ஸ் அவனுக்குள்ளாடி இருக்குது. அந்த குதிரைக்கு கழுத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாணம், அந்த அதனுடைய பெல்ட்டு, இவைகள் எல்லாம் அழுக்கு இருக்கிறது. இவன் உடனே என்ன பண்ணுறான்? அதெல்லாம் சுத்தப்படுத்துகிறான். அந்த குதிரையை ரொம்ப அழகாக மினுக்கி நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக்கி அப்படி நல்லா ஒரு அழகுபடுத்தி அப்படி அந்த அழகை ரசித்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நாடகம் முடிந்து அந்த செல்வந்தன் வெளியே வருகிறான். அந்த செல்வந்தன் நாடகம் முடிந்து வெளியே வருகிற பொழுது அவனுக்கே சந்தேகமாக இருக்குது, நம்ம குதிரையா ரொம்ப சுத்தமாக இருக்க, நம்ம குதிரை இவ்வளோ சுத்தமாக இருக்காத அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்கும். உங்கள் குதிரை தான் சார் இப்படி வச்சுருக்கேன்னாரு. அப்படின்னா அவர் இவனுக்கு வந்து 5 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு போகிறார். இவனுக்கு 100 ரூபா அந்த பைசா ரொம்ப அதிகமாக கிடைச்சோன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? நாளையிலேருந்து இதே நம்ம வந்து ஒரு வேலையாக செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவரு போய் இன்னொரு 2 பேர்கிட்ட சொல்கிறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா இவனை நோக்கி குதிரைகள் வருகின்றன. இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பக்கத்தில் ஒரு இடம் கிடக்க, அந்த இடத்த பிடிச்சி ஒரு குதிரை லாயம் ஏற்படுத்துகிறான். அந்த நாடக கொட்டைக்கு வெளியே குதிரைகளை பாதுகாப்பதற்கான ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறான். குதிரையை சுத்தப்படுத்துகிறான். இப்போ அவனுக்கு சமாளிக்க முடியல. அவனால் வந்து ஒரு நாள் வந்து அந்த அவ்வளோ குதிரைகளையும் பார்க்க முடியல. வேலைக்கு ஆள் வைக்கிறான். ஒரு 2-3 பணியாளர்களை வேலைக்கு வைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர் ஒரு முதலாளியாக மாறிவிடுகிறான். இப்போ அவனுடைய பொழுதுபோக்கு என்னென்னா, குதிரைகளை கவனிப்பது, அந்த நாடக கொட்டகையில் இருந்து வருகிற வசனங்களை கேட்பது, நாடகம் பார்ப்பது, இப்படியாக அவனுடைய வாழ்க்கை நகருகிறது. அந்த 13 வயது இளைஞன் பிற்காலத்திலே உலகத்தையே புரட்டி போட்ட இலக்கியங்களை படைத்த ஷேக்ஸ்பியர் என்கிற ஒரு தகவலை நேற்று நான் இவருடைய புத்தகத்தில் இருந்து வாசித்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஷேக்ஸ்பியரை நிறைய படிச்சிருக்கோம், ஷேக்ஸ்பியர் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். அவர் வந்து ஷேக்ஸ்பியர் 13 வயசில் வந்து அவருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளவு மோட்டிவேஷன்ஸான, இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த புத்தகத்திலே இருந்து வாசிக்க முடிகிறது. நான் சொல்லுகிறேன், இப்படித்தான் ஒரு புத்தகம் அதனுடைய பக்கங்களில் எங்கேயாவது ஒரு அற்புதமான செய்தி, அற்புதமான விஷயத்தை தந்துவிடும். சரி, ஷேக்ஸ்பியர் இவ்வளோ தானே அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்து அந்த மாணவனுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு அழகிய எவற்றை செய்தாலும் அவற்றில் ஆழமான ஈடுபாடோடு செய்வது, அவற்றில் உள்ளன்போடு செய்வது, அவற்றில் நல்ல எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுவது. நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறியா, ரொம்ப ஆழமாக படி. நான் கூட நிறைய நேரங்களில் சொல்லுவேன், ரொம்ப புத்தகம் படிச்சுட்டே இருப்போம், ரொம்ப போர் அடிக்கும். இப்போ பார்த்தா நல்ல போய் முகமெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி பவுடர்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்கார்ந்து ஒரு 4 பக்கம் படிக்கிறது, எழுதுறது, இது மாதிரியான விஷயங்கள். அப்போது எவற்றின் மீது ஆனாலும் சரி, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், ஒரு மாணவன் படிக்கிறான், அவனுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது,
அவன் அவற்றை ஈடுபாடோடு செய்வது, ஒரு அழகியல் தன்மையோடு செய்வது. எப்படி அவர் அந்த குதிரையை சுத்தப்படுத்தினாரோ, குதிரையை சும்மா வச்சுருந்தா கூட காசு கொடுத்துட்டு இருப்பான். ஒரு அழகில் எண்ணம், அப்படியான எண்ணங்களை விதைக்கக்கூடிய செய்திகள், சின்ன சின்னதாக நிறைய செய்திகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியப்படக்கூடிய செய்திகள். நம் பிள்ளைகளோடு உரையாட வேண்டும். உரையாடுவதற்கான நிறைய தளங்களை இந்த நூல், ஒரு 17 கட்டுரை, அது ஒரு 17 மாதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா நீங்கள் பெரிய நம்முடைய எல்லா ஞானங்களோடும் எல்லா அறிவுகளோடும் கொண்டு போய் ஒன்றை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தனை என்பது அவை எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறது. இது சிந்தனைக்கான சில திறப்புகளை நமக்கு தந்து கொண்டே போகும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கொண்டு போகும். நாம் அவற்றை நம்முடைய குழந்தைகளோடு உரையாட வேண்டும். அப்போ இதில் அப்படி எல்லாமே அவர் ஒரு கட்டுரை சொல்லிகிட்டே இருப்பார். சரி, இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மளை நம்ம நேசிக்கணும்ல உலகத்தில். இப்போ நம்ம மற்றவங்களை நேசிக்கிறது எல்லாமே இருக்கட்டும். சரி, நம்மளை யார் நேசிப்பது? இப்போ நம்ம குழந்தைகளை நேசிப்போம், மனைவியை நேசிப்போம், எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், எல்லா தன்மைகளும் இருக்கட்டும். அது நாம் நம்மளை நேசிக்கணுமா இல்லையா? ஒரு பிரபலமான இயக்குனர் சொல்லுவார், தமிழிலே ஒரு பிரபலமான இயக்குனர், அவரை சந்திக்கிற பொழுது அவர் சொல்லுவார், என்னை நான் காதலிப்பதை போல வேறு ஒருவரை என்னால் காதலிக்க முடியாது அப்படிப்பார். அவர் அவ்வளோ தூரத்துக்கு அவர் விரும்புவார். அப்போ இந்த விருப்பத்தை மனிதர்கள் நாம் ஏற்படுத்த வேண்டியது குழந்தைகள்கிட்டையோ, அது ரொம்ப ஆழமாக இருக்குன்னு. அவருடைய இது போக ஆகிராவினுடைய ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு வாசிக்க தந்தார், ஒரு நாவல் வாசிக்க தந்தார். நான் இரவு ஒரு கவிதையை வாசித்து கொண்டிருந்தேன். இந்த புத்தகத்தை வாசித்து முடித்ததும் ஒரு கவிதையாவது படிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு பக்கத்தை புரட்டி ஒரு கவிதை வாசிக்க சொல்லி, அந்த கவிதையும் ஒரு பெரிய கதையாடலாகத்தான் இருந்தது. ஒரு கணவனும் மனைவியும், அந்த கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததும் அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன இடைவெளி வருகிறது. குழந்தையை அவள் கொஞ்ச ஆரம்பிக்கிறாள். அந்த கணவனுடைய இடம் என்பது அங்கு குறைகிறது. அவனுக்கு அது ஒரு ஆனாலும் அவனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி இருக்கான். நாட்கள் போகிறது, இன்னும் ஒரு குழந்தையாகிறது. இன்னும் ஒரு குழந்தையாகிற பொழுது இவர்களுக்குள் இடைவெளி அதிகமாகிறது. குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் என்று அவர்கள் காதல் செய்வதற்கு தள்ளி செல்கிறார்கள். அல்லது பிள்ளைகள் பெரியவர்களாகிவிட்டார்கள், நாம் இனி எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அவர்களுடைய இளமை, அவர்கள் எல்லாம் பிறருக்காக பிற அன்பிலே கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்து, பையன் வளர்ந்து பெரியவனாகிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது, அமெரிக்கா போயிடுறான். இன்னொரு பகுதியில் கல்யாணம் பண்ணிட்டு அவரவர்களுடைய பகுதிகளுக்கு போய்விடுகிறார்கள். இவர்கள் இப்போது நிறைய நேரம் இருக்கிறது இவர்களுக்கு அன்பு செய்வதற்கு, இவர்களுக்குள் உரையாடுவதற்கு. இவர்கள் காலத்தை நிறைய அதன் மூலமாக இழந்திருக்கிறார்கள் என்று ஒரு கவிதைக்குள் இப்படியான ஒரு சித்திரம், எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கட்டுரையிலே உன்னை நேசி அப்படின்னு ஒரு மாணவருக்கு சொல்லக்கூடிய விஷயமும், இங்கே ஒருத்தன் நேசிக்க அவன் நேசிக்க மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையின் பாடுபொருளான ஒரு செய்தியுமாக அவருடைய தன்மை இருக்கிறது. அந்த வகைகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த எழுத்தினுடைய ஆழமான சாராம்சம் என்பது ஒரு நேர்கோட்டுக்குள் அழகான அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த காருண்யத்தினுடைய நேர்கோடாக அவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய நவீன கவிதைகள் அல்லது எழுதக்கூடிய அந்த கவிதை முறைகளோடு அந்த கவிதைகள் இருக்கிறதா, அல்லது நாம் இன்றைக்கு இன்னும் நிறைய தன்மைகளோடு வளர்ந்து வந்திருக்கிற கவிதைகளோடு அது இருக்கிறதா, எழுத்து இருக்கிறதா, அவைகளெல்லாம் இன்னொரு பகுதியில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அது எல்லாருக்கும் ஆனதல்ல. அவை பொதுவாக நாம் சொல்லக்கூடியது ரொம்ப ஆழமாக இலக்கியத்தை ஆழமாக நுகர்கிறவர்கள், அந்த இலக்கியத்தின் சாரம்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அவை சொல்லக்கூடியவற்றினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியும் என்று நிறைய வாசிப்பு முறைகளிலே அவைகளெல்லாம் வேறுபடுவதை நாம் பார்க்க முடியும். அவர் ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக சொல்லிகிட்டே வர்றார். அது அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, அது ஒரு தனி சிலபஸ் மாதிரி இருக்குது. நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஜென் கதைகள் மாதிரி, அப்புறம் அந்த பௌத்த இதத்தில் சொல்லக்கூடிய சில தத்துவங்கள் மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய எளிமையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு வர்றார். அவர் விடுமுறை வந்துடுச்சு, விளையாடு அப்படிங்கிறாரு மாணவர்கள்ட்ட. விளையாட்டை நீ நல்லா விளையாடு, நீ அந்த நேரத்தில் போய் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருக்காத, அவன் நல்லா விளையாடு. அப்புறம் உன்னுடைய நேரத்தை ரொம்ப அழகாக செலவிடு. ஏன்னா அந்த உலகத்தில் நேரம் போனால் நமக்கு திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு விஷயமாக அப்படி சொல்லிகிட்டே வருவார். அவர் இன்னும் அதில் என்னன்னா ஒரு இண்டிபெண்டன்ட், ஒரு தனித்தன்மை,
ஒரு எப்படி சொல்லக்கூடிய நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் நாம் எல்லாருமே மனிதர்கள் தான். நமக்கு எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மையை நாம் கண்டுபிடிக்கிறது. நம்ம இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு அந்த தன்னம்பிக்கை கொடுப்போம். எங்கிட்ட எல்லார்கிட்டையுமே இல்லாத ஒரு தனித்தன்மை உங்ககிட்ட இருக்கும். அந்த தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, வாசிக்கிற பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்னன்னா எப்படி சொல்லக்கூடியது, ஒரு மனிதன் ரொம்ப அதீத அன்பு வச்சுருக்கக்கூடிய நமக்கு சொல்லுவோம் பாருங்கள், நம்ம கருணையாட்டு. இப்போ நம்முடைய தந்தை இருக்கார், நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம், நம்முடைய தாய் இருக்காங்க, ஒரு பஸ்ஸில் ஏறி போக போகிறோம், ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்ய போகிறோம். அவங்க சொல்லுவாங்க, நீ பஸ்ஸில் கவனமாக இருக்கணும், கையை வெளியே போட்டுறக்கூடாது, இந்த இடத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோ, இப்படி நமக்கு சின்ன சின்னதாக நமக்கு சொல்லிகிட்டே வருவாங்க. அவைகள் எல்லாம் என்னென்னா நமக்கு சில நேரங்கள் அவை எரிச்சலை கொடுக்கணும். ஏன்னா இப்படி எல்லாத்தையுமே நம்மளோட ஒரு குழந்தை மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அவை எல்லாவற்றையும் கடந்து அதற்குள்ளால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான பண்பும் அன்பும் அதற்குள்ளே நிறைந்திருக்கும். அப்படியான ஒரு எழுத்தாக இந்த எழுத்தை நாம் பார்க்க முடியும். அது முயற்சி செய்ய சொல்லுது எல்லாமே. நீங்கள் நான் நிறைய பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், குழந்தைகள்கிட்ட பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், உங்களுடைய ஆசிரியர்களை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர்களை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட நீங்களும் கூட வீட்டில் நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க நம்முடைய ஆசிரியர்களுக்கு. நிறைய பேர் அதை செய்கிறதில்லை. அது ஒரு மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த உறவு முறை இப்போது சிக்கலுக்குள்ளாக மாறிட்டு. அந்த ஆசிரியர்களை கொண்டாட சொல்லிக் கொடுப்பது, ஆசிரியர்களை மதிக்க சொல்லிக் கொடுப்பது, அவைகள் ரொம்பவும் மிக முக்கியமாக இருக்கும். நண்பர்களே, நான் பார்வதிபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், சாம் அருள்மணி என்ற அந்த ஆசிரியர். கடவுளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அப்படின்னு சொல்லி யாராவது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் 2 பேரும் சொல்லுவேன். எங்கள் அப்பாவை சொல்லுவேன், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாம் அருள்மணி சாருடைய முகத்தை சொல்லுவேன். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆசிரியர் அவர். நான் ரொம்ப தயங்கி நின்ன பையன், பேசுறதுக்கு போக மாட்டேன். யாராவது பேச்சு போட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். ஆனால் எனக்கு அங்கே போய் பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது, பேசுறதுக்கு போக மாட்டேன். என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி கொண்டு அவர் தான் முத பேசுறதுக்கு விட்டார். எங்கள் பார்வதிபுரம் பள்ளிக்கூடத்தில் அந்த சிபிஎல் சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் மொத்தமாக அந்த மாணவருக்கு 10வது வகுப்பில் இந்த தேசிய கொடியெல்லாம் ஏற்றுறது, அந்த ஸ்கூலுக்கு ஆர்டர் போடுறது, இதெல்லாம் நான் தான் செய்வேன். நான் ஒழிச்சிக்கிட்டேன், இவர் என்ன பிடிச்சி முன்னே விட்டுருவாருன்னு சொல்லிட்டு 2 வாரம் ஸ்கூலுக்கு போகலை. அப்புறம் இவர் பைக் எடுத்துகிட்டு தேடி என்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு நிறுத்தி, அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு ஒரு நாள் நீ ஓட ஆரம்பிச்சேன்னா நீ ஓடிட்டே இருப்பாடா, இன்னைக்கு உன்னை தைரியமாக நான் நிற்கிறவா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட நின்று என் காதில் ஒன்றா சொல்லி 2 வாரம், 3வது வாரம், 4வது வாரமெல்லாம் எனக்கு ஒரு 5-6 சிறகுகள் முளைத்த பறவை மாதிரி நான் அப்படி அதை எல்லாத்தையும் அனாயாசமாக செய்து கொண்டிருந்தேன். நான் யோசிப்பேன், அன்றைக்கி அந்த சாம் அருள்மணி சார் அதை செய்யாமல் போயிருந்தாருன்னா என்னவா இருப்போம், எங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இது மாதிரி ஆசிரியர்கள், நீங்கள் ஆசிரியர்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு இந்த புத்தகத்தை அவருடைய படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு அதுதான் தோன்றியது. இவர் எவ்வளவு மாணவர்களை நம்மை போல உருவாக்கப் போகிறார், எவ்வளவு அற்புதமான ஒரு சமூகத்தை இவர் ஏற்படுத்த போகிறார். இந்த நூல் ஏற்படுத்தும். இந்த நூலை நாம் தொடர்ந்து பேசுவதன் வாயிலாக அவற்றை எல்லாம் செய்ய முடியுமே என்கிற ஒரு அழகான விஷயம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நூலை பற்றி இன்னும் நிறைய பேர் பேசுவார்கள். இது ஒரு வேளை நம்ம படிச்சுட்டு அப்படி போட்டுடலாம், அல்லது ஒரு 4-5 பக்கம் படிச்சுட்டு நம்ம விட்டுடலாம். ஆனால் நான் திரும்ப சொல்கிறது, எங்கேயா இதில் நிறைய செய்திகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் பெரியவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான சின்ன சின்ன நுட்பமான நிறைய தகவல்களை வைத்திருக்கிறார்கள். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவு என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. இது தருகிற அறிவு என்பது வேறு, இவற்றுக்குள்ளால் இருந்து நாம் பெறுகிற சிந்தனை என்பது வேறு. ஒரு சிந்தனையான சமூகம்தான் ஒரு செம்மையான சமூகமாக இருக்க முடியும். அறிவு என்பது கூட நாம் பல வகைகளிலே பெற்றுவிட முடியும். இது அறிவை கடந்து ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை, செய்திகளை நிறைய வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்க முடிகிறது. இங்கே 2 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று ஆகிரா அவர்களுடைய அன்புள்ள மாணவனுக்கு, இன்னொன்று அப்பாத்துறை வேணாடான் அவர்களுடைய சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். நான் ஒரு நூலை பற்றித்தான் மிக அதிகமாக பேசியிருக்கிறேன். எனக்கு அந்த நூல் இன்னும் முழுமையாக நான் இப்போது தான் பெற்றிருக்கிறேன். இதுதான் நான் வாசிக்க வேண்டும். ஆனால் அந்த நூலை நான் வாசித்ததுமே புரிந்து கொண்ட இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நூலுக்கும் அந்த நூலுக்கும் இடையிலே ஒரு டிபேட் இருக்கிறது.
ஒரு ஒரு விவாதம் இருக்கிறது. இந்த நூல் ஒரு பக்கத்திலே இருந்து நமக்கு ஒரு உலகத்தை காட்டுகிறது, அந்த நூல் அதன் மறுபக்கத்திலே இருந்து இன்னொரு உலகத்தை காட்டுவதாக நான் உணர்கிறேன். எப்படி உணர்கிறேன்? அந்த டைட்டிலே பாருங்க, அது சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள். இது அன்புள்ள மாணவனுக்கு, இது அன்புள்ள மாணவனுக்கு, மாணவனை நோக்கி போகுது இந்த விஷயங்கள். அவர் மாணவனிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி பேசுகிறார். இந்த இரண்டு நூலுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தியாக, ஒருவேளை அவங்க அது ரெண்டு பேரும் திட்டமிட்டு அதை செய்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை யதார்த்தமாக அவை நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் அது அப்படியான ஒரு கோர்வை இந்த இரண்டு நூல்களுக்கும் இடையிலே இருப்பதை நான் அது ஒரு கற்றை வாசிக்கிற பொழுதே உணர்ந்தேன். ஒரு மாணவனை குறித்து ஒரு தவறான எண்ணம், ஒரு என்எஸ்எஸ் கேம்பில் அவருக்கு ஒரு தவறான புரிதல் வந்தப்போ அவர் வருத்தப்படுறார். நம்ம ஏன் ஒருத்தர் அப்படி நினைக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வருகிறது. நாம் கற்பது என்பது யாரிடமிருந்து வேண்டுமானால் நாம் கற்கலாம். நம்முடைய பெரியவங்ககிட்ட சின்னவங்ககிட்ட அப்படிங்கிற பாகுபாடே இல்லை. குழந்தைகளிடமிருந்து நாம் நிறைய கற்க முடியும். குழந்தைகளிடமிருந்து கற்பது தான் மிகச்சிறந்த கற்பிதமாக, மிகச்சிறந்த ஞானமாக இருக்கும். என்னுடைய பெரும்பான்மையான சிறுகதைகள் குழந்தைகள் சார்ந்தும் பெரியவர்கள் சார்ந்தும் இயங்குகிற உலகமாக இருந்தது. நான் அப்படித்தான் அந்த கதைகளை வடிவமைத்து கொண்டிருந்தேன். இரண்டு மனமும் அற்புதமான மனம். முதுமை என்பது ஒரு பெரிய அனுபவம் நிறைந்த, பேராற்றல் மிக்க அனுபவம் நிறைந்ததாகவும், குழந்தை மனம் என்பது எல்லாவற்றையும் விசாலமாக அப்பளுக்கு இல்லாமல் பார்க்கக்கூடிய எண்ணமுடையதாகவும் இருக்கும். எண்ணத்தை பற்றியெல்லாம் எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இருக்கும். நம்ம வேதங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், உபநிடதங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் எண்ணத்தை தான் கடவுளாக கருதி இருக்கிறார்கள். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதியிலே கடவுளை தேடுகிற பொழுது மனிதர்கள் எண்ணம்தான் கடவுள் என்று ஒரு உபநிடதம் பேசுகிறது. அவற்றையெல்லாம் நாம் வாசித்து பார்க்கலாம். நிறைய எண்ணங்கள், நாம் எண்ணங்கள் இல்லை என்றால் என்னவாவோ என்பதுதான். அப்போ மிக நிறைந்த எண்ணங்கள், மிக நல்ல எண்ணங்கள் சொல்கிறார் அவர். நீ படிக்கணும், பரீட்சை நம்ம அண்ணனைக்குள்ள பாடத்தை படிக்கணும், பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். இல்லை இன்றைக்கி வேண்டாம், நாளை படிக்கலாம், நாளை கழிச்சு படிக்கலாம், எக்ஸாமுக்கு முன்னால் படிக்கலாம் இப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். இந்த எண்ணங்களுக்கு தகுந்தது போல் நடக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு வரக்கூடியவங்க சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தைய தயாரெடுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிலர் நீண்ட தயாரெடுப்பில் எப்போதும் ரெடியாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இந்த எண்ணங்கள் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முன் சென்று இயங்குகிற அதற்குரிய ஒரு ஆற்றல் இருப்பதையும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. மிக அற்புதமான இரண்டு நூல்கள். இந்த நூல் நான் ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் ஒரு உலகத்தை பார்ப்போம். இங்கேருந்து ஒரு காட்சி ரோட்டில் பார்ப்போம், நமக்கு கண்ணுக்கு தெரியும். நம்ம உயரமாக இருக்கிறால் நமக்கு தெரியும். நம்ம பக்கத்தில் நம்ம குழந்தை நிற்கும், அந்த குழந்தைக்கு தெரியாது. உடனே அந்த குழந்தை என்ன செய்வோம்னா, நம்ம தூக்கணும். அந்த குழந்தையை நம்ம தூக்கி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி தலைக்கு மேலே அந்த குழந்தையை காட்டி கொடுப்போம். அந்த காட்சியை பார்ப்பதற்காக காட்டி கொடுப்போம். இந்த நூல் அதைத்தான் செய்கிறது. குழந்தைகளை நம்முடைய தலைக்கு மேலாக தூக்கி ஒரு காட்சியை காட்டி கொடுக்கிறது. அது ஒரு அழகான காட்சி, அது ஒரு அவசியமான காட்சி. அப்படியாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமான எழுத்தாளர்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடியவங்க, புத்தகம் அவைகளெல்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வாசித்து நம்ம இங்கேருந்தே தாண்டி போய் வாசிக்க முடியாத அளவுக்கு நம்மகிட்ட நூல்களும் புத்தகங்களும் நிறைஞ்சி இருக்குது. அவ்வளோ பெரிய எழுத்தாளர்களும் அவ்வளோ பெரிய ஆளுமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த அப்படியான நம்முடைய மாவட்ட பின்புலத்திலே நமக்கு நிறைய பண்பாட்டு விஷயங்கள் உண்டு, பண்பாட்டு வரலாறுகள் நிறைய உண்டு. ஏன் இங்கே அவ்வளோ எழுதுகிறவங்க வர்றாங்க, ஏன் இங்கே இவ்வளவு எழுதுகிற, எல்லா பகுதியிலும் எழுதுகிறவங்க எல்லாரும் நல்லா எழுதுகிறாங்க, நல்ல விஷயங்களோடு எழுதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே எழுத்தாளர்கள், வெறும் பேச்சாளர்கள். குமரி யாதம் 22வது புத்தகம் எழுதியாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஆளுமையோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மலர்வதி தொடர்ந்து நாவல்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. சப்திகாவோட ஒரு 2வது 3வது புத்தகங்கள் வந்திருக்கிறது. ஒரு 4வது புத்தகம் வந்திருக்கிறது. நான் ஒரு சிறுகதை அவர் சொல்லுகிற ஒரு அரங்கிலே கேட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கதை. அவருடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நிறைய இருக்கிறார்கள். வாசிப்பதற்கு நம்முடைய சமூக அமைப்புகளிலே நிறைய வாய்ப்புகளையும் நாம் உருவாக்க வேண்டும். இந்த இரண்டு நூலாசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அழகான விஷயத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அற்புதத்தோடு நீங்கள் இந்த புத்தகத்தை படியுங்கள், பேசுங்கள். நம்மகிட்ட தான் அந்த கூட்டு வாசிப்பு இல்லை. இலங்கை போன்ற பகுதிகளெல்லாம் ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து கூடி இருந்து வாசிக்கிறார்கள். நமக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும்.
ஒரு கூடி வாசிக்கக்கூடிய பழக்கம். ஒரு கதையை, ஒரு நாவலை, ஒரு சிறுகதையை அல்லது ஒரு சின்ன கட்டுரையை ஒரு கூட்டமாக குழுவாக கூடியிருந்து படிப்பது. நம்ம கூடி இருக்கும்போதே என்ன செய்கிறோம் அப்படின்னா, வேறு பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசுகிறவர்களாக மாறிவிடுகிறோம், அல்லது வேறு வேறு பிரிவுகள் சார்ந்த இயங்கக்கூடியவர்களாக சமூக அமைப்பிலே இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். அவர் அதையெல்லாம் சொல்கிறார். அதை நமக்கு எப்படி தவிர்க்க முடியும்னு தெரியல. இப்போ ஃபோனு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இவைகள்லாம் ஒரு சிக்கலாக அப்படின்னா ஒரு பகுதியில் சிக்கலாக இருக்குது. ஆனால் இன்னொரு விவாதமாகவும் நாம் பார்க்கலாம். இன்னொரு பெரிய ஞானியை வாசிக்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், உங்களுடைய நோக்கம்தான் உங்களை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொல்கிறார். நம்ம இந்த விஷயத்தை பேசிட்டு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிய மாட்டாங்க. உங்களுடைய நோக்கம் உங்களை அடிமைப்படுத்துகிறது. நீங்கள் எல்லையற்று இரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அது இன்னொரு ஏகாந்த நிலையை பற்றி பேசுவதாக இருக்கிறது மனிதர்கள். நான் பார்க்கலாம் சின்ன 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 விஷயங்களில். அப்போது எதுவாக இருந்தாலும் தவிர்க்க முடியாது. இன்றைக்கு ஃபேஸ்புக்கோ அல்லது வாட்ஸ்அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இணைய உலகமோ இவைகளை ஒழிக்க முடியாது, அல்லது அவைகிட்ட முற்றிலும் நாம் தவிர்த்து விட்டு போக முடியுமா? முடியாது. சாதாரணமாக நடக்கிறதுக்கு எங்கள் ஊரில் ஒருத்தர் சிரமப்படுவார். சரி 6 மணிக்கு பிறகு ஒழுங்காக எனக்கு பார்க்கறதுக்கே தெரியாது அப்படிம்பார். நேற்று நைட்டு நான் ஒரு 10 மணி போல் நடந்து வரும்போது ஒரு பைக்கில் வேகமாக போகிறார். அப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நெட்டு தீர்ந்து போச்சு, அங்கே கடையில் போய் போடணும் அப்படிங்கிறார். காலையில் போடலாமல், இல்லை எனக்கு நைட்டு அது இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. அப்போ நான் யோசிச்சுட்டே வரேன், ஒரு 10:30 மணிக்கு இவ்வளோ வயது முதிர்ந்த முதியவர் அவர் வேகமாக அந்த ரீசார்ஜ் பண்ணுறது போகிறார். கடை மூடிகிறதுக்குள்ளால நெட்டு வேணும் அப்படிங்கிறது. இப்படியான ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். குழந்தைகளிலே இருந்து பெரியவர்களிலே இருந்து அந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் உலகமெல்லாம் கட்டுண்டு மூடி கிடந்த போது நம் அவைகள் வாயிலாகத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் படித்து கொடுத்தோம். என்னன்னா, நீங்கள் எதை தொடாதன்னு சொன்னமோ அதை கொடுத்து அதில் உட்கார்ந்து பிள்ளைகளை படிக்க வச்சோம். அதில் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதினாங்க, எல்லாவற்றையும் செய்தார்கள். அதுபோல் இங்கு நம் பெரிய நிறைவு அடைஞ்சிருக்கும். நம்முடைய கல்லூரிகள், நம்முடைய பள்ளிக்கூடங்கள் இப்போ அது ஆக்சுவலி ஒரு நடந்து போகிற தூரத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும். ஒரு சைக்கிளில் போகக்கூடிய தூரத்தில் ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கணும். இப்போ எங்கள் ஊர்லலாம் 2 மேல்நிலை பள்ளி இருக்குது. ஒரு நடந்து போகிற தூரத்தில் 2 மேல்நிலை பள்ளி இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடம் 2 பள்ளிக்கூடம் இருக்கிறது. நாம் அந்த வரலாறுகளையும் அவற்றையும் நாம் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பார்க்க வேண்டும். காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி நாளாக திமுக அரசாங்கம் இருக்கிற போது 2006 அறிவித்தார் அவர். அது மாதிரி கல்விக்கு ஒரு காமராஜர் ஒரு பெரிய ஸ்தாபித்தத்தை கல்விக்கு முதலமைச்சராக இருக்கிற போது ஏற்படுத்தினார். நிறைய விஷயங்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வந்த திராவிட இயக்கங்கள் அவற்றை இன்னும் அகன்ற வெளிக்கு கொண்டு வந்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நாம் சில நேரங்களிலே பேசுகிற பொழுது குறிப்பிடுகிறோம், அவை சரியாக புரியவில்லை. ஒன்றால் வீழ்ந்தோம் என்றால் எதால் வாழ்ந்தோம் என்பதும் கூட நாம் பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. நாம் எதால் வீழ்ந்தோம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு 60-50 ஆண்டு காலமாக அல்லது ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகம் இந்த பரப்பெல்லாம் எவற்றால் வாழ்ந்தது என்பதையும் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இவைகள் அழகாக தளமிட்டார். இந்த நூலிலே அவற்றினுடைய சிறிய குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த குறிப்புகளில் இருந்து தான் நான் இவற்றை குறிப்பிடுகிறேன். ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி தமிழகத்தை பொறுத்தவரையிலே நாம் யோசித்து பார்க்க முடியாது, கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கல்வியிலே நீங்கள் பிற பகுதிக்கு போனவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு வெளியே போனவங்களுக்கு அவர்களுக்கு தெரியும் எப்படி இருக்காங்க, பள்ளிக்கூடங்கிறது எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன்ஸில் இருக்காங்க, ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது மிக மேன்மையான மிக உயர்ந்த தரத்திலே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தென்பகுதிகளெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது. அவைகளை பற்றி நாம் பேசுகிற பொழுது அந்த வரலாறுகளையும் அந்த விஷயங்களையெல்லாம் நாம் ஒரு நுட்பமாக நாம் அவற்றையும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதையும் நான் கருத்தில் கொண்டு இந்த விழா மிக சிறப்பாக 2 நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர்களை நெஞ்சம் நிறைந்த அன்போடு வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூல்களை வெளியிட்டு மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்றி அமர்கிற அன்பு தோழமைக்கு நன்றியும் வாழ்த்தும். தொடர்ந்து அப்பாத்துறை